வணக்கம் உலக தமிழறிவாளிகளே. வெந்தயத்தை நீரிழிவுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? நீரிழிவுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்று இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் நிறைய வந்துவிட்டன. ஆனால் தேரையர் சொல்லுகிறார், மெதிகன மத்தீசுர மேகம். மேகம் என்றால் நீரிழிவு. இந்த மேக நோயான நீரிழிவுக்கு வெந்தயம் ஒரு நல்ல மருந்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்டு சொல்லி போன ஒரு சமூகம் தமிழ் சமூகம். இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் அதை ஆம் என்று ஏற்றுக்கொள்கின்றன. எங்கு பார்த்தாலும் சித்தர்கள் சொல்லி போன கண்டுபிடிப்புகளை அறிவியல் மறுக்கவில்லை, ஆம் என்று ஆமோதிக்கிறது. வெந்தயத்தை சித்தர்கள் எப்படி சாப்பிட சொன்னார்கள்? வெந்தயத்திலே ஒரு 100 கிராம் வெந்தயம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வெந்தயத்தை தண்ணீரில் போட்டு நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு பிறகு அதில் தண்ணீரை ஊடி அதை காலையிலே மூடி ஒரு 7 மணிக்கு வைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை மூடி வைத்து விடுங்கள். தண்ணீர் நிறைய எடுத்து 8 மணி நேரம் கழித்து காலையிலே ஒரு 7 மணிக்கு போட்டால் மாலை ஒரு 5 மணிக்கு எடுத்து அந்த எந்த பாத்திரத்தில் வைத்திருக்கிறீரோ அதை மூடி அந்த தண்ணீரை முழுக்க வடித்து விட்டு பிறகு அப்படியே கவிழ்த்து வைத்து விடுங்கள். இப்பெல்லாம் ஜெர்மினேஷன் பாக்ஸ்னே வந்துடுச்சு. தண்ணீரை கொட்டிட்டு அதில் வைக்கிறார்கள், வைங்க பரவாயில்ல. நான் சொல்வது வீட்டில் அப்படியே கவிழ்த்து அந்த மூடியோடு கவிழ்த்து வைத்து விட்டால் போதும். அதை தொந்தரவு பண்ணாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல், ஆடாமல் அசைக்காமல் 36 மணி நேரம் விட்டு விடுங்கள். இன்றைக்கு கவிழ்த்து வைத்தீர்கள் அந்த இரவு, அடுத்த நாள் பகல், அடுத்த நாள் இரவு, அதற்கு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து பிரித்து பார்த்தால் அது 1 சென்டிமீட்டர் நீளம் முளைத்திருக்கும். அப்படி முளை கட்டி இருக்கிற வெந்தயத்திலே என்ன சிறப்பு? அதிலே 3 சிறப்புகள் இருக்கிறது. ஒன்று, அதிலே ஒரு ஃபைட்டோ இன்சுலின் அல்லது பிளான்ட் இன்சுலின் என்று சொல்லப்படுகிற இன்சுலினுக்கு நிகராக இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற ஒரு வேதியியல் பொருள் உற்பத்தியாகிறது. அதற்கு பெயர் 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின். அது நன்றாக முளைக்கட்டி முளைத்திருப்பதிலே அது நிறைய விழுக்காடு இருக்கிறது. இரண்டாவது, அந்த வெந்தயத்தில் 2 முக்கியமான நார்பொருள்கள் இருக்கின்றன. One is water soluble fiber, the other is water insoluble fiber. நீரிலே கரையும் நார்ச்சத்து, நீரில் கரையாத நார்ச்சத்து. இந்த நீரிலே கரையாத நார்ச்சத்து மலம் நன்றாக இலகி வெளியேறுவதற்கு துணை செய்கிறது, மலச்சிக்கலை போக்கும். அந்த கரையும் நார்ச்சத்து நான் பார்த்த பாருங்க, சும்மா சாதாரண வெந்தயத்தை அது வாயில் போட்டுமென்னா குழகுழன்னு இருக்கும். அந்த வெந்தய தூளை தண்ணீரில் போட்டு கரைத்து வைத்தால் கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே குழகுழன்னு ஜல்லி மாதிரி ஆகிடும். கெட்டியாக ஆகவில்லை என்றாலும் தளதளம் என்று ஆகிடும். என்ன, அதில் இருக்கிற நார்ச்சத்து அப்படி தன்மையை உண்டாக்குகிறது. அதே போல் அந்த வெந்தயம், முளைகட்டிய வெந்தயத்தை மென்று சாப்பிட்டால் அது உள்ளே சென்று குடலின் ஊற்றுவரில் ஒரு படலமாக படிந்து விடுகிறது. அப்படி படிந்த அந்த படலம் குடலிலே இருந்து உணவு சத்து இரத்தத்தினால் உறிஞ்சப்படும் பொழுது அது ஒரு கூடுதல் தடைச்சுவராக ஏற்பட்டு விடுகிறது. அந்த தடைச்சுவருக்கு என்ன பண்பு இருக்கிறதாம் அறிவியல் ஆய்வு காட்டுகிறது. இட் ரெடியூசஸ் த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் of glucose and fatty acids. கொழுப்பு அமிலங்களையும் மாவுச்சத்தையும் குடல் உறிஞ்சுவதை இது குறைக்கிறது. அப்போ இது 2 வேலை. ஒன்று, உடலிலே அதிகமாக கொழுப்பு சத்து பருமன் உள்ளவர்களும் ஹைப்பர் கிளைசீமியாவிலே அவதி வருபவர்களும், அதே போல கூடுதல் சர்க்கரை இருப்பவர் ஹைப்பர் கிளைசீமியா ஆர் ஹைப்பர் லிப்பிடீமியா, 2 பேருக்குமே இது கொழுப்பு சத்தையும் சர்க்கரை சத்தையும் குடல் உறிஞ்சுவதற்கு
ஒரு தடையாக இருக்கிறது. ஸோ த ஃபெனுக்ரீக் வெந்தயம், ட்ரைஜனல்லா ஃபீக்கம், இந்த வெந்தயம் இருக்கிறதே, அந்த வெந்தயம் குளுக்கோஸை குடலிலே என்ட்ரி லெவலில் தடை பண்ணுகிறது. அப்படி உள்ளே வந்து கூடுதலாக சேர்ந்து விட்ட குளுக்கோஸை 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் குறைக்கிறது. பாருங்க, சித்தர்கள் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ இந்த 2 பயன்பாடு, இது டைப் 1 டைப் 2 டயபெட்டஸ் என்று சொல்லுகிற வகை 1 வகை 2 சேர்ந்த இருவகையான நீரிழிவுகளுக்கும் பலன் தருவதாக இருக்கிறது. என்னுடைய அனுபவத்திலே, ஆய்விலே நான் பலருக்கு பார்த்திருக்கிறேன். இன்சுலின் எடுத்துக்கொண்டு இருந்தவர்கள் சில மாதங்கள் தொடர்ந்து இதுபோல இந்த வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு வந்ததிலே அவர்களுக்கு இன்சுலினுடைய தேவை அற்று போகிறது. உடனே இதை எடுத்துக்கிட்டு இன்சுலின் நிறுத்திடக்கூடாது. நம்ம மக்களுக்கு எதில் அவசரம். ஐயோ சர்க்கரை குறைஞ்சு போயிடுமோ? ஒன்றும் ஆகாது, பயப்பட வேணாம். வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 15 நாள் எடுத்த பின்னால் ஒரு பரிசோதனை செய்து பாருங்கள். சர்க்கரை அளவு எப்படி இருக்கிறது குருதியில் என்பதை பொறுத்து அது கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற அந்த இன்சுலின் ஊசியை இப்போ 20 யூனிட் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதை 18 யூனிட் ஆக்குங்கள். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் கழித்து சோதித்து பாருங்கள். சர்க்கரை குருதியிலே கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் அதை மீண்டும் ஒரு 2 யூனிட் குறையுங்கள். இப்படி ஒரு 6 மாதத்திலே இருந்து 1 வருட ஆண்டு காலம் கவனமாக இருந்து, உணவிலும் கவனமாக இருந்து இன்சுலினை நிறுத்தியவர்கள் ஏராளமான பேரிடத்திலே பதிவாகி இருக்கிறார்கள். அது மட்டுமன்றி இந்த வெந்தயத்திற்கு நம்முடைய கணையத்திலே பேங்க்ரியாஸிலே இருக்கிற ஐலட் செல்களை ஆரோக்கியப்படுத்துகிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஆகையினாலே சில காலம் இந்த வெந்தய சூரணத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் அல்லது முளைகட்டிய வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்டு கொண்டு வந்தால் அவர்கள் கணையமும் புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சி பெற்று சர்க்கரையை தானே பராமரிக்கிற ஒரு நிலைக்கு சில ஆண்டுகளில் திரும்பி விடுகிறது. இது ஒரு ஆச்சரியமான செய்தி தான். இப்போ நாங்கள் இந்த வெந்தயத்தை குமரி முளைகட்டிய வெந்தய சூரணம் என்று செய்கிறோம். நீங்களும் செய்யலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. இப்படி முளைத்து வந்திருக்கிற நிலையில் குமரி சாறு எடுத்து, குமரி என்றால் சோற்றுக்கற்றாழை, ஆலோவேரா, இந்த சோற்றுக்கற்றாழையுடைய சாறை எடுத்து இந்த முறையாக சோற்றுக்கற்றாழை சுத்தி செய்து அதிலிருந்து சாறு எடுத்து அந்த சாறை இந்த முளைகட்டிய வெந்தயத்தோடு சேர்த்து புரட்டி நன்றாக பிசைந்து கலந்து அதை ஒரு துணியின் மீது பரப்பி அதன் மீது இன்னொரு துணியை போட்டு மூடி 4 மூலைகளும் கற்களை வைத்து அது அடித்து போகாத விதத்தில் சூரிய ஒளியிலே அதை அப்படியே உலர வைத்து விடுங்கள். அந்த முளைப்போடு சேர்ந்து அது அப்படியே உலர்ந்து போயிடும், நிழலிலே உலர்ந்து போயிடும். அப்படி உலர்ந்த பின்னால் அதை எடுத்து 2-3 நாட்கள் உலர்ந்த பின்னால் அதை எடுத்து உலர் அரவை கரவியிலே இட்டு அரைத்து சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு அந்த சூரணத்தையும் கையாளலாம். இப்பொழுது இது குமரி முளைகட்டிய வெந்தய சூரணமாகி விடுகிறது. இதற்கு இன்னும் கூடுதலான சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது. அதிலே ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீரில் கலக்கி அதை ஒரு 10 நிமிட நேரம் அப்படியே வைத்திருந்தால் அது கொஞ்சம் தளதளவென்று வந்துவிடும். அதை குடித்துவிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை 3 வேளையும் சாப்பிட வேண்டும். என்ன, வெந்தயம் தானே, அதில் இரும்பு சத்தம் தானே இருக்கிறது, உடம்புக்கு நல்லது தானே. ஏன் அதை வெந்நீரில் சாப்பிட சொல்லுகிறேன்? வெந்தயம் குளிர்ச்சி, சிலருக்கு சளி பிடித்துக் கொள்ளும், கபம் மேலிட்டு விடும். ஆகையினாலே அதை வெந்நீரிலே சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் அப்படியே முளைகட்டிய வெந்தயமாக இருந்தால் அதை அப்படியே மென்று சாப்பிட்டு விடலாம். நன்றாக மென்று குழகுழவென்று ஆக்கி விழுங்க வேண்டும். அப்படி வெந்தயத்தை மென்று சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு 10 நிமிடம் கழித்து தான் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? நான் என்ன சொன்னேன்?
இந்த வெந்தயத்தில் இருக்கிற சாலிபிள் ஃபைபர் ஒரு வகையான தடைச்சுவரை உருவாக்கி அது குடலின் உட்பகுதியிலே பூசிக்கொள்ளுகிறது என்று சொன்னேன். அதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு உணவு எடுத்தால் உணவில் இருக்கிற மாவுச்சத்தை, சர்க்கரை சத்தை குடலால் அதிகமாக உறிஞ்ச முடியாமல் குறைத்து விடுகிறது இந்த தடைச்சுவர். அதற்காக தான் 10 நிமிஷம் நேரம் கொடுத்து சாப்பிட சொல்றது. இப்படி வெந்தயத்தை எடுத்துக்கொள்வதனால நாம் சர்க்கரை சத்தை உணவிலேயே கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.